அடுத்த நிகழ்வாக முத்திரை பயிற்சி. தினம் தினம் நமக்கு சிறப்பான முத்திரையை அழைத்துக் கொண்டிருக்கும் ஜெய் கணேஷ் ஐயா அவர்கள் இன்றும் ஒரு சிறப்பான முத்திரையை அழைத்துக் கொண்டிருக்கிறார். முத்திரை பயிற்சி அளிக்க ஜெய் கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பினை கொடுத்த ஒருமானையாவுக்கும் ரோட்டரி சங்கத்திற்கும் அனைத்து அன்புகளுக்கும் காலேஜ்கள் அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்ம தன்வந்திரி மகரிஷி சொல்லி கொடுத்த தன்வந்திரியின் ஒரு சித்தர் இருக்கிறீங்களா, அவர் சொன்ன ஒரு மகா சக்தி வாய்ந்த முத்திரை பார்க்க போகிறோம். அந்த முத்திரை சுவகர்ண முத்திரை அப்படின்னு சொல்லி பேர். நம்ம இந்த முத்திரை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நந்தி முத்திரைன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதே முத்திரையை அவர் சுவகர்ண முத்திரைன்னு சொல்கிறாரு. அந்த சுவகர்ண முத்திரையை நாம் இப்படி பிடிச்சிக்க போகிறோம். இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த தன்வந்திரி என்ன சொல்கிறாருன்னா, கண்களை மூடிக்கிட்டு இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு உங்களுடைய புருவ மத்திய மானசீகமாக மனசில் நினச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள ஒரு மந்திரத்தை சொல்கிறார். அந்த மந்திரம் என்னன்னா ரொம்ப எளிமையான மந்திரம், சா மற்றும் இம்மு. அந்த மந்திரத்தை நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் மடிமேல் வச்சுக்க போகிறீங்க. மடிமேல் வச்சுட்டு கண்களை மூடி சம் 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 இப்படி கண்களை மூடி உங்களுடைய புருவ மத்திய மானசீகமாக நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மந்திர தந்திரங்களும் பலவிதமான உங்களுக்கு தேவையான பிரபஞ்ச சக்தி நிலைப்பாடும் அது சார்ந்த விஷயங்களுக்கான குருமார்களுடைய அனைத்து விஷயமும் உங்களுக்கு சித்தியாகும் சொல்லி தன்வந்திரி மகரிஷி சொல்லியிருக்காரு. சரிங்களா? அந்த தன்வந்திரி 1000 அப்படிங்கிற வைத்தியம், தன்வந்திரி 1000 வைத்தியம் அப்படிங்கிற நூலில் இந்த முத்திரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு பேர் சுவகர்ண முத்திரைன்னு பேர். இந்த சுவகர்ண முத்திரையை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் இது சுவகர்ண முத்திரை. இந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டு எந்த மந்திரமும் சொல்லாமல் இருந்தால் இதுக்கு பேர் நந்தி முத்திரை. சரிங்களா? ஸோ இந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஜபமாலை இருந்துச்சுன்னா கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜபமாலை கூட என்ன பண்ணிக்கலாம், அப்படியே 108 முறை நீங்கள் தாராளமாக உருட்டலாம். இது வலது கையில் வச்சுக்கிட்டு இடது கையில் உருட்டலாம். இடது கையில் நீங்கள் மணி உருட்டணும், அதாவது ஜபமாலை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உபதேசம் வாங்கியிருக்கணும். மெய்ப்பொருள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இடது கையில் பண்ணலாம். இடது கையில் பண்ணுறது அந்த உபதேச பொருளுடைய சக்தி நிலைப்பாடே வேறு. எல்லாம் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஆனால் இடது கையில் ஜபமாலை ஊட்டுறதுங்கிறது உபதேசப்பட்டு எதுவும் இருக்கிறதுக்கு சமம். அதனால வலது கையில் உபதேசம் வாங்காதவங்கலாம் வலது கையில் என்ன பண்ணுங்க, ஜபமாலை உருட்டுங்க. அப்படி ஊட்டும் போது இந்த முத்திரை பேர் என்ன, சுவகர்ண முத்திரை. இதை வச்சுக்கிட்டு சம்முன்னு இந்த புருவ மத்தியில் கண்களை மூடிக்கொண்டு வச்சுக்கிட்டு நீங்கள் இது காலையில் செய்கிறது அப்படிங்கிறது, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெய்வீக ஆற்றலை அதிகமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முத்திரைன்னு சொல்லி தனுவந்திரி சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதனால நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. யாருக்கெல்லாம் தேவையவங்களாம் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தால் அவங்களாம் செய்ய சொல்லி வற்புறுத்த வேண்டாம். ஏன்னா இது எவ்வளவுக்கெல்லாம் அமைதியாக செய்கிறோமோ அப்போ தான் ஆடல் கிடைக்கும். நீங்கள் தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்காக குழந்தைகளை கூப்பிட்டு எப்போ இதை உட்காந்து செய்ய உனக்கு பேராட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குழந்தைய உட்காந்து செய்ய மாட்டாங்க. அதனால ஒன்றும் தவறாக போகிறதில்ல, தேவையில்லாத அவங்க நேரம் விரயமாகும். அப்போ நாளைக்கு செய்ய சொன்னீங்கன்னா அன்றைக்கி நான் செஞ்சேன், எனக்கு எந்த மாற்றம் வரல, நான் எதை செய்யணும்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால குழந்தைக்கு ஒரு பக்குவம் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நான் சொல்லக்கூடிய முத்திரையில் சக்தி வாய்ந்த முத்திரை ஏதாவது சொன்னேன்னா அதை அவங்களை செய்ய சொல்லி வற்புறுத்த வேண்டாம்.
இந்த ஞானப்பால் சுரக்கிறதுக்கு, மூன்றாவது கண் திறக்கிறதுக்கு, ஞானம் கிடைக்கிறதுக்கான முத்திரைலாம் சொல்லுவேன். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த முத்திரைகள்லாம் குழந்தைகளை செய்ய சொல்லி வற்புறுத்த வேண்டாம். சில குழந்தைகள் வந்து அபூர்வமாக தானாகவே அந்த ஞானத்தன்மைக்கு பிறந்திருப்பாங்க. அவங்களாகவே தேடி வந்து கேட்பாங்க. அவங்களாம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த ஆற்றலை வந்து உணர முடியும். மற்றவர்கள் சொல்றதுனால உணரலாம். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அந்த குழந்தையை செய்யாதனால நாளைக்கு வருங்காலத்தில் செய்யும்போது கூட யோசிப்பாங்க. அதனால இதை வந்து வற்புறுத்தி குழந்தைகளை செய்ய சொல்லி சொல்ல வேண்டாம். நீங்க வேணா இப்போ உங்களை பார்த்தாங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிட்டோம். நீங்க வந்து இந்த மந்திரத்தை வந்து வாய் விட்டும் சொல்லலாம். உள்ளுக்குள்ளேயே வந்து நீங்க வந்து சொல்லலாம். உள்ளுக்குள்ளேயே சொல்லும் போது பேராற்றல் வந்து கிடைக்கும். சா மற்றும் இம், அவ்வளவுதான். சம் சம் அப்படின்னு சொல்ல போறீங்க. யாருனால எவ்வளவு தூரத்துக்கு மூச்சு நிறுத்தி நிதானமா சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு சொல்லுங்க. காலை நேரத்தில் செய்வது ரொம்ப சிறப்பு. மாலை நேரத்தில் செய்வது ரொம்ப சிறப்பு. பகலில் 11:45 12:15 வரைக்கும் செய்வது சிறப்பு. இரவுல 11:45 12:15 வரைக்கும் செய்வது மிக மிக சிறப்பு. சரிங்களா? அனைவரும் இந்த முறையை பயன்படுத்தி இரவு ஆற்றலை முழுமையாக பெற்று நலமாக வாழணும். அதுபோக மாணவர்களே, உங்களுக்கு இப்போ பரீட்சை நடந்துட்டு இருக்குது. அந்த பரீட்சையில் வந்து பயம் இல்லாமல் தெளிவாக வச்சுக்கிறதுக்காக, பரீட்சையில் ஞாபகம் செஞ்சு வச்சுக்கிறதுக்காக முத்திரையெல்லாம் நான் வீடியோவில் போட்டுக்கிறேன். அதை மறுபடியும் நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த முத்திரையை பயன்படுத்தி அனைவரும் நல்ல மதிப்பெண்ணை பெறணும்னு கேட்டுக்கிறேன். நேற்று வந்து தண்ணீர் பயிற்சியை சொல்லி கொடுத்துருக்கிறேன். அந்த தண்ணீர் பயிற்சியை நீங்கள் வந்து டெய்லி மாணவர்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து அந்த தண்ணீர் மூலமாக ஆசீர்வாதம் கிடைச்சி நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அனைவருமே அந்த தண்ணீர் பயிற்சியை செய்ய செய்ய உடம்புல தேகத்தில் ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். ஏன்னா தண்ணீர் பயிற்சி செய்யும் போது அந்த தண்ணி எங்கே போய் வேலை செய்யும்னா நம்முடைய ஆட்டோங்கிறது போய் வேலை செய்யும். தண்ணிக்கு மட்டும்தான் ஆட்டோம் போய் தொடக்கூடிய இடம் வந்துருக்குது. அந்த ஆட்டோங்கிறது அணுத்தன்மை வாய்ந்தது. அணுவில் தான் இறைசக்தி வந்து பிரம்மாண்டமாக வேலை செய்யும். அணுக்களுக்கு மட்டுமே அழிவில்லை, அணுக்களுக்கு மட்டுமே தோஷம் கிடையாது. அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலை தான் அந்த பயிற்சி. அதனால் அனைவரும் இந்த முத்திரை தியானத்தின் மூலமாக, இந்த முத்திரை மருத்துவத்தின் மூலமாக நலமும் வளம் பெற்று வாழணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. சிறப்புங்கய்யா. சிறப்பா இருந்ததுங்கய்யா. முத்திரை பயிற்சி ஒவ்வொரு நாளும் நல்லா இருக்குங்கய்யா. இன்னும் சிறப்பா பயிற்சி கொடுத்துருக்காங்க முத்திரை பயிற்சி. நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா.